سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون. وقال نبينا صلى الله عليه وسلم حياتي خير لكم وموتي خير لكم أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஈருலகத்தின் தலைவர் சையதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அனைத்தையும் வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் தாபியீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் இன்னும் இந்த மஜ்லிஸை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்மளது ஹஸரத் அவர்களின் மீதும் இன்னும் இங்கே செவிதாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற இன்னும் தோழர்கள் இன்னும் மற்ற என்னுடைய உறவினர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 49 வருட காலம் இந்த புகாரி ஷரீஃபை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தது போன்று இந்த வருடத்தினுடைய புகாரி ஷரீஃபையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விடுவானாக. ஆமீன். இன்று 18வது ஜுஸிலே பலதரப்பட்ட பாபுகளை ஓதியதில் மரதுவல் வஃபாத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் மற்றும் அவருடைய மரணத்தை பற்றி நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றார். நபியே, நீங்களும் மரணம் அடைவீர்கள், நிச்சயமாக அவர்களும் மரணிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றார். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் ஏற்பட போகின்றது என்பதனுடைய அடையாளம் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்ற சூராவும், அதற்கு பிறகு ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா என்ற இந்த ஆயத்தை ஓதியதும் அங்கிருந்த சஹாபாக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த அத்துணை சஹாபாக்களில் ஒரு நபர் மட்டும் குன்னி குறுகி ஒரு ஓரமாக அழுது கொண்டிருந்தார்கள். யார் என்று பார்த்தால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நான் யாரை பிரியமாக எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்று கேட்டதற்கு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதற்கு பிறகு நம்மளுடைய நபி நம் கூட இருக்க மாட்டார்கள், இதற்கு பிறகு வஹி நின்றுவிடும் என்பதாக கூறி அழுது கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுக்கு அப்பொழுதே மரணத்தினுடைய அடையாளம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சஃபருடைய பிறை 28 அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி ஏற்பட்டது. அதுக்கு அடுத்த நாள் சஃபருடைய பிறை 29 அன்று ஜன்னத்துல் பகீலே ஒரு ஜனாசா ஒன்று வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே கலந்து கொண்டு நபி அவர்கள் தொழுகும் வைத்தார்கள். தொழுகு வைத்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலியாக இருந்தது அன்று காய்ச்சலாக மாறிவிட்டது. இதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 8 வரை இதற்கு இடைப்பட்ட காலத்தில் எல்லா நேரமும் அவர்களுக்கு தலைவலி மற்றும் காய்ச்சல் அதிகமாகத்தான் இருந்தது. இதில் ஒரு நாளும் அவர்கள் தொழுகை விட்டதாக இல்லை. ரபியுல் அவ்வல் பிறை 8 வியாழக்கிழமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று அதிகாலையிலிருந்து யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, யாரிடத்தெல்லாம் பேசுகின்றார்களோ, எல்லோரிடத்திலும் நபிவர்கள் கூறிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், லஅல்லி லஅல்காக பஅத ஹாதா, லஅல்லி லஅல்காக பஅத ஹாதா, இதற்கு பின்னால் என்னை நீங்கள் பார்க்காமல் இருப்பதற்கு கூடும் என்ற வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பின்னால் என்னை நீங்கள் பார்க்காமல் இருப்பதற்கு கூடும் என்ற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், எனக்கு உஷ்ணத்தின் காரணமாக 7 முறை
அந்த தோளினால குளிர்ந்த தண்ணீரை என் மீது ஊற்றுங்கள் என்பதாக சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது 7 முறை தோளினால் செய்யப்பட்ட அந்த தோல் பையிலே குளிர்ந்த பானத்தை நபியின் மீது 7 முறை ஊட்டப்பட்டது. அப்படி இருந்தும் நபி அவர்களின் மீது அந்த உஷ்ணமும் காய்ச்சலும் தலைவலியும் குறைவதாக இல்லை. இப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறை 8 அன்று ஃபஜ்ர் 4 வக்து தொழுக வைத்த நபியால் அன்று இஷாவுடைய தொழுகையை தொழ எந்திரிக்க முடியவில்லை. அன்று இஷாவுடைய தொழுகை தொலை வைக்க நபி அவர்களால் எந்திரிக்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எல்லா சஹாபாக்களும் இஷாவுடைய தொழுகையை தொலை வைக்க வந்து விடுவார்கள் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா சஹாபாக்களும் சஃப்புகளிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதாக பார்க்க வந்தார்கள். பார்க்க வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு பார்த்தார்கள். அப்பொழுது நபியினுடைய உடம்பு எந்த அளவுக்கு சூடாக இருந்தது என்று சொன்னால் ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னக லதுஅக வஅகன் ஷதீதன் யா ரசூலல்லாஹ், இன்னக லதுஅக வஅகன் ஷதீதன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய உடல் என்ன இவ்வளவு சூடாக இருக்கின்றது, உங்களுடைய உடல் என்ன இவ்வளவு சூடாக இருக்கிறது, என்ன இவ்வளவு காய்ச்சல் அடிக்கிறது என்பதாக ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னதும் நபி அவர்கள் ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை விட எது கொடுக்கப்பட்டாலும் எது உங்களுக்கு தரப்பட்டாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு அதை இரட்டிப்பாக 2 மடங்காக எனக்கு தரப்படும் என்பதாக சொல்லி முடித்தவுடன் நபி அவர்கள் மயக்கமுற்று அன்று கீழே விழுந்து விட்டார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்ததற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து எழுந்தார்கள். எப்பொழுதும் வழமையாக இஷாவுடைய தொழுகை 8 மணி அளவில் நடைபெறும். ஆனால் நபியுடைய அந்த நோயின் காரணமாக அந்த இஷாவுடைய தொழுகையுடைய நேரம் 10 அல்லது 11 மணி அளவு தாண்டி விட்டது. இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் 3 முறை மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். ஒவ்வொரு முறையும் மயக்கமுற்று எழுந்ததுடன் நபி அவர்கள் கேட்ட வார்த்தை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, மக்கள் தொழுது விட்டார்களா, மக்கள் தொழுது விட்டார்கள் என்ற வார்த்தையை தான் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் மக்கள் தொழுகவில்லை, தாங்கள் வருகைக்காகத்தான் இன்று வரை காத்து கொண்டிருக்கின்றார்கள், தாங்களுடைய வருகைக்காகத்தான் இன்று சஹாபாக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக கூறினார்கள். 3 முறை மயக்கமுற்று எழுவதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தியவுடன் என்ன வார்த்தை சொன்னார்கள் என்று கூட அவர்களுடைய ஞாபகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நபி அவர்கள் இருந்தார்கள். 4வது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடன் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இதற்கு மேல் நம்மால் தொழு வைக்க முடியாது, இதற்கு மேல் நம்மால் எழுந்து நிற்கவும் முடியாது என்பதாக புரிந்து கொண்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், முரு அபா பக்கரின் யுஸல்லி ஃபின்னாஸ், முரு அபா பக்கரின் யுஸல்லி ஃபின்னாஸ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்று இஷாவுடைய தொழுகை தொழ வைக்க சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். ரபீஉல் அவ்வல் பிறை 8 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வக்து தொழுகை வைத்த நபியால் அன்று இஷாவுடைய தொழுகை வைக்க முடியாததன் காரணமாக நபியுடைய கட்டளை மீற முடியாமல் போகுவதன் காரணமாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது வண்ணம் கண்ணீர் மல்க அன்று இஷாவுடைய தொழுகை நடத்தினார்கள். அடுத்த நாள் பிறை 9 வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகை அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய நகரிலே எத்தனை வருட காலம் வாழ்ந்தார்களோ, மதீனாவுடைய நகரிலே எத்தனை வருட காலம் வாழ்ந்தார்களோ அத்துணை வருட காலமும் நபி அவர்கள் தான் ஜும்மாவுடைய தொழுகையை தொழ வைத்தார்கள், ஜும்மாவுடைய தொழுகை வந்துவார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோயின் காரணமாக, நோய் அதிகரித்ததன் காரணமாக அன்று ஜும்மாவுடைய தொழுகைக்கும் நபியால் வரவில்லை. அதற்கு பிறை 10 சனிக்கிழமை அன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகத்தின் காரணமாக நபியால் மற்ற எந்த தொழுகைக்கும் வர முடியவில்லை. ஆனால் அன்று அசருடைய தொழுகைக்கு நபி அவர்களுக்கு ஒரு பலம் ஏற்பட்டதின் காரணமாக அன்று அசருடைய தொழுகைக்கு அவர்கள் தொழ வைத்தார்கள். அன்று அசருடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். தொழுகை வைத்ததற்கு முடித்ததற்கு பின்னால் மீண்டும் தலைவலியும் மற்றும் காய்ச்சலும் அதிகமாக ஆகிவிட்டது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே தன்னுடைய வீட்டின் பக்கம் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் உறங்கி விட்டார்கள். அடுத்த நாள் பிறை 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று ரபீஉல் அவ்வல் பிறை 11 வரலாற்றில் எழுதும் பொழுது யௌமு ஸதகா என்பதாக எழுதுவார்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முந்தைய நாள்
இறப்பதற்கு முந்தைய நாள் அதிகமாக சதகாக்களை செய்தார்கள், தன்னுடைய வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து தானம் தர்மம் செய்தார்கள், இன்னும் அடிமைகளை அதிகமாக உரிமை விட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக யௌமு சதகா என்று அதனுடைய நாளிற்கு பெயர் உண்டு. அன்று அசருடைய தொழுகையை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால் எழ முடியவில்லை, இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாறி அவருடைய வீட்டில் இருந்து எழுந்து சஹாபாக்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்து நபி அவர்கள் என்ன கொண்டு சிரித்தார்கள். நான் இல்லாமல் இருந்தாலும், நான் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தாலும் இந்த தொழுகை நடைபெறும் என்பதை நினைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். நபியினுடைய சிரிப்பு அதுதான் கடைசி. அடுத்த நாள் பிறை 12 திங்கட்கிழமை நபி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தது அன்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபியினுடைய வளர்ப்பு பிள்ளை ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருவரும் மட்டும்தான் அன்று நபி அவர்களுடன் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நபராக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து மிஸ்வாக்கை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு தடவை அல்ல, 2 தடவை பார்த்திருக்கிறார்கள். அதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுவையும் புரிந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகின்றார்கள் என்பதாக புரிந்து கொண்டார்கள். இதை அடுத்த உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அந்த மிஸ்வாக்கை வாங்கி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய பற்களால் அதை மிருதுவாக ஆக்கி நபி அவர்களுக்கு மிஸ்வாக் செய்து விட்டார்கள். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதிலிருந்து நபியுடைய ரூஹ் கைப்பற்றும் வரை நபியுடைய வாயிலிருந்து அதிகமான வார்த்தை என்ன வந்தது தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக என்ற வார்த்தையை அதிகமாக மொழிந்து கொண்டே இருந்தார்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள் மற்றும் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவார் என்ற வார்த்தையை அதிகமாக கூறிக்கொண்டே இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நபராக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வீட்டிற்குள்ளே உள்ளே நுழையும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுத வண்ணம் உள்ளே வரும் பொழுது என்னுடைய தந்தைக்கு வந்த கஷ்டமே என்பதாக அழுது கொண்டே உள்ள வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, என் அருமை மகளே, இன்று மட்டும்தான் எனக்கு வேதனை, இதற்கு பின்னால் எனக்கு வேதனை இல்லை, இன்று மட்டும்தான் எனக்கு வேதனை, இன்று உன்னுடைய தந்தை நான் மரணித்து விடுவேன் என்பதாக சொன்னதும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவர்களை அழைத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து இன்னொரு வார்த்தையை சொன்னார்கள், இந்த குடும்பத்தில் எனக்கு பின்னால் என்னை சந்திக்க இருப்பதில் முதல் நபர் அது நீதான் ஃபாத்திமா. இந்த குடும்பத்தில் என்னை சந்திப்பதில் எனக்கு பின்னால் நம்ம குடும்பத்தில் அது நீதான் ஃபாத்திமா என்பதாக சொல்லவும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். அதற்கு பிறகு மலக்குல் மௌத் வரவும் அனுமதியுடன் உள்ளே வந்தார்கள். மலக்குல் மௌத் உள்ளே வந்த உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகின்றான் என்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை மலக்கிடம் சொன்னார்கள் என்று தெரியுமா? இஸ்அலுஹு அன் உம்மத்திஹி என்ற வார்த்தை தான் சொன்னார்கள். என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுவார்கள் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்ன என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுவார்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை மலக்குல் மௌத் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சொன்ன உடனே அல்லாஹ் 2 விஷயத்தை சொன்னான். முதல் விஷயம், இந்த சுவனத்தில் பாதியை உங்களுடைய உம்மத்திற்கு நான் தந்து விடுகின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து இதற்கு முன்னால் வாழ்ந்த கௌம் வரைக்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாதி சொர்க்கம், மீது உள்ள பாதி உங்களுடைய கௌம் இருக்கு என்பதாக அல்லாஹ் கூறியதும், இரண்டாவதாக என்ன சொன்னான் என்றால்,
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஸ் எந்தெந்த நபருக்கெல்லாம் இருக்கின்றதோ அத்துணை நபர்களும் சுவனத்தில் நுழைந்து விடலாம். நபிகளுடைய சிபாரிஸ் எந்தெந்த நபருக்கெல்லாம் இருக்கின்றதோ அத்துணை நபர்களும் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்ற இரண்டு விஷயத்தை அல்லாஹ் கூறியதும் மலக்குல் மௌத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரியுமா? இரண்டாவது விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நபியுடைய சிபாரிஸ் எந்தெந்த நபருக்கெல்லாம் இருக்கின்றதோ அத்துணை நபரும் சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளலாம் என்ற விஷயத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்தார்கள். ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா என்பதாக அதிகமாக துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விட்டான். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி விட்டான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமிகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் தஆலா நம்மளை பிறக்க வைத்ததற்கு நாம் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் நம்மால் நன்றி செலுத்துவதற்காக ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபியினுடைய உம்மத்திலே அல்லாஹ் தஆலா நம்மளை பிறக்க வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நபியினுடைய சொல்லையும் செயலையும் வாழ்நாள் முழுவதும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. நபியின் மீது அதிகமாக முஹப்பத் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. எல்லா நேரமும் எல்லா நிலையிலும் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. மேலும் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எத்தனை விதமான நோய்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து புரிவானாக. மருத்துவ செலவுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து புரிவானாக. எதை கேட்டோமோ எதை சொல்லுமோ அதன்படி அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற என்னுடைய சகோதரர் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.